ஞானத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். சத்துருக்கு விரோதமாக எழுப்பக்கூடியவர் ஆவியானவர். இந்த ஆவியானவரை குறித்து ஒரு தெரிவு நிறைவேற்றி இந்த மாதம் பார்க்க நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம நினைச்சபடியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இல்லை. எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிராசையா இருக்கு. பல நிலைகளில பார்க்கிறோம், பல மனுஷர்களை பார்க்கிறோம். சில பேரை பார்க்கும் போது இவனா எப்படி இருந்தான், இவனா நல்லா இருக்கலாம், நான் ஆண்டவருக்கு பயந்துக்கிறேன், என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் பிரச்சனை எனக்கு குழப்பக்கூடிய மக்களும் ஏராளமாக இருக்கிறது. இது போல போராட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு. ஆண்டவரும் சொன்னாரு, யோவான் 16:33 வாசித்திருக்காங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இதற்கு உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தில் என்ன இருக்க, யாருக்குதான் உபத்திரம் அதிகமா இருக்கலாம். சங்கீதம் 34:19 நீ வாசித்து நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாயிருக்கு. எல்லாருக்கும் நின்று இந்த வசனம் தான் நமக்கு ஒரு கேடகம் போல. எப்படி ஏராளமான வார்த்தைகளை தேவன் தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, யோவான் 16:1 நீங்க வளர்க்கும், உங்க இருந்துங்க கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு. பேசு காவியில பேசுறாருங்க, தன்னை சார்ந்த, தன்னை தேடி வந்து, தன்னை சூழ்ந்து இருக்கிற, என்ன பேச போகிறாங்க என்று கேட்கும்படியாக ஆவலா வந்த ஜனங்களுக்கு எடுத்து பேசுறது ஒரு இருதயம். யாருக்கு இருதயம் கலங்கி இருக்கும்? எப்ப இருதயம் கலந்து ஜனங்களை தெரிந்து கொண்டதும் அவர் தான், ஊழியத்துக்கு அழைத்ததும் அவர் தான், கூடவே இருந்ததும் அவர் தான், ஊழியத்துல பழக்க வைத்ததும் அவர் தான். இப்ப அவர் சொல்றாரு இருதயம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்போ பிதாவின் இடத்துல போகக்கூடிய வேலை வந்தது என்பதை அவர் அறிந்தபடினாலே இந்த வார்த்தையை கேட்டே இல்லையோ ஏன்னா எது நடந்தாலும் எது வந்தாலும் யார் இருக்காரு கூட, எது இருந்தாலும் யாருக்கு வந்தாங்க. இப்படி என்ன கணக்கு வராது, உதாரணத்துக்கு போக போகிறாரு.
யார் தன் கூட இருப்பான்னு நினைச்சாங்களோ, யார் இருக்கிறவங்க நமக்கு கவலை இல்லைன்னு நினைச்சாங்களோ, யார் இருந்தா போதும் எல்லாம் நமக்கு நன்மையா இருக்குன்னு நினைச்சாங்களோ, இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? அவரு எட்டு வந்தாரு நம்ம கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன இன்னைக்கு கூட நாம பல நிலைகளில தோற்று போவோம். பல இயக்கத்துகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான தேவைகள், செலவினங்கள், வியாதிகள், போராட்டங்கள், விசாரத்தினுடைய சோதனைகள், பலவிதமான நிலைகளில நாமும் தோற்று போனோம். நாமும் பல நிலைகளில திக்கற்றவர்களை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது போல சூழ்நிலைகளில இன்னைக்கு சத்துரு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை போல யாரை உருட்டி பெருட்டி போலாமோ, யாரை ஓர கட்டிடலாமோ, யாரை உடனே இல்லாமல் ஆக்கிடலாமோ என்ற நிலைகளில அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல அவருடைய வீடாகிய சபைக்குள்ள வந்திருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற பார்த்து இருதை கலந்தது போல இயேசுவோட மேல இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. ஏன் தைரியமா இருக்க சொல்றாரு? அப்ப இனிமேட்டு பிரச்சனை வராதா? இனிமேட்டு நெருக்கங்கள் வராதா? ஒரு போராட்டங்கள் இருக்காதா? பலவிதமான பலவீனங்கள் இன்னைக்கு தாக்கியம் தானே இருக்கு. எவ்வளவோ ஆண்டவருக்காக நம்ம இருந்த போது கூட சில பிரச்சனைகள் வந்து நம்ம தடுமாறத வைக்கதானே செய்யுது. ஆனா இது போல நிலைகளில எங்கே கலங்காது இருக்குது? கலக்கமும் வேதனையும் திகிலும் பயமும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆட்சி படைக்கிறதா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாமல் இருக்கிறதுக்கும் இறுதி கலங்காமல் இருக்கிறதுக்கும் பல காரணங்களை யோவான் 14வது அதிகாரத்தில் பேசுவோம். அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அது சொல்லுவது நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் யாரும் விட மாட்டேன். நம்ம எப்ப திக்கற்றவர்களை போல உணர்வோம்? பிரச்சனை அதிகமாக போராட்டங்கள் எப்பக்கத்துல கேட்டுக்கிறோம் இடுக்கிறது இனி யாரும் நமக்கு இல்லை என்ற நிலை வருவோம். எத்தனை பேர் அவங்களோடு இருந்தாலும் ஒரு பெருமை நம்ம ஆட்சி படைக்கும் போது பொதுவா டக்குன்னு பேசுற காரியம் இதுதான். யார் இருக்கிறாங்க? நான் பேசுவோம். யார் இருக்காங்க? எங்களுக்கு இந்த கஷ்டத்துல உதவி செய்ய யார் இருக்கிறாங்க? இந்த பிரச்சனைகள் என்ன தூக்கி எடுக்க யார் இருக்கிறாங்க? எப்படியாப்பட்ட வியாதியின் படியா போடுங்க, எப்படியாப்பட்ட கஷ்டத்துல நான் போடுங்க, எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நான் போடுங்க, யார் இருக்கிறாங்க எனக்கு? ஆண்டு நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு திக்கற்றவர்களாக விட என்பதுதான். இன்னைக்கு எந்த பயத்துல நீ வந்திருக்கிறாயோ, எந்த கலக்கத்தில் நீ வந்திருக்கிறாயோ, எந்த பிரச்சனை மத்தியில நீ வந்திருக்கிறாயோ, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும், திக்கற்றவர்களாக விட வேண்டும். மாத்திரமாக அதோட பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டத்தனாரு அந்த யோவான் 14:17 நீங்க வாழ்ந்து உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறவரையா அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரே யாரை தருவாங்க? வேறொரு கேட்கிற மகனாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் யாருக்கு தருவாங்க? இவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரை உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் ஆனா
ஆனா நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, நீ தேவனுக்குள்ள இருந்தீங்கன்னா, தேவனுடைய ரட்சிப்புக்குள் நீ காணப்படுவாயானா அவர் உனக்குள் இருப்பது. நான் யார் எப்படி இயேசு தேர்ந்தவாளனாக ஜனங்களை தேர்ச்சினாரோ, எப்படி பலப்படுத்தினாரோ, நான் வாழ்ந்த காலத்துல ஒரு குற்றவாளி வரும், இவன் புறக்கணிக்கப்பட்டவன், சொந்த குடும்பத்துல கூட இவன் என்ன கிடையாது, சேர்த்துக்கொள்ள முடியாது. தன் சொந்த ஜனங்கள், சொந்த ஊர் மக்கள், சமுதாயம் இவன் அங்கீகரிக்காது. இவன் புறத்தே இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க வேண்டியவன். இவன் ஆண்டவரை தேடி வரான். வாக்கு முதல் 39-40 பார்க்கலாம். அவன் வரான், ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே உனக்கு திட்டமானால என்னை சுத்தமாக்குமா கொடுங்க. இந்த குஷ்டரோகி இவருக்கு நாட்கள் மத்தியில் வாழ முடியாது. அந்த நாட்கள் நாம் சொந்த குடும்பத்துல வாழ முடியாது, சொந்த உறவுகள் மத்தியில வாழ முடியாது. பல பேர் கூடி இருக்கிற இனத்தார் மத்தியில வாழ முடியாது. இவை எல்லாரையும் தனியா ஒரு இடத்துல தனியா வாழ்ந்தாங்க. தனிமா ஒரு மனிதனை எவ்வளவு வேதனைப்படுத்துறத கொஞ்சம் கவனிங்க. ஆனா இவன் வருஷம் வேதனை, துக்கம், பெற்ற பிள்ளைகளிடத்துல பேச முடியல, மனைவியோடு கூட வாழ முடியல, உடன் பிறந்தவர்கள் இனம் ஜனம் பந்துக்கள் மத்தியில அவள பிரச்சனையில தனக்கு ஒரு ஆறுதல் கிடையாது. அவர்கள் நடுவில் கஷ்டத்தை சொல்ல முடியாது. ஏனென்றா இவன் நிழற்பட்டா கூட தீட்டு என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்தது. ஆண்டவரிடத்துல வரணும். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று தெரிய அவனை சுகமாக்குனாரு. அவனுக்கு ஆறுதல் கொடுத்தாரு, தேடினாரு, பலப்படுத்தினாரு, பைத்தியரா இருந்தாரு. இப்படி எப்படி ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தேர்தலவரனாக, ஒரு சுகமளிக்கக்கூடிய தெய்வமாக, ஒரு அரவணைக்கக்கூடிய தாயை போல செயல்பட்டாரோ, இவரை போலவே செயல்படக்கூடிய ஒருவர் தான் இவர் எந்தக்கு யார் கூட இருப்பார்னா, ஏதோ கொஞ்சம் வருஷம், கொஞ்சம் மாசம், கொஞ்சம் காலம், சில நாட்கள் எப்பவுமே இருப்பார். இவர் எப்பவுமே மரண பரியந்தம் அந்த தேவன் என்றைக்கும் சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நாம் மதிக்கிற பரியந்தம் நம்மோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய, நம்மளை விட்டு விலகாத, நம்மளை கைவிடாத, இயேசுவை போல பேசக்கூடிய, இயேசுவை போல உதவி செய்யக்கூடிய, இயேசுவை போல நம்மளை அரவணைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் முழக்க எனக்கு தருவதாக வாக்களித்தார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம, இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்க வேண்டிய நாம, இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் திடநிலையக்கூடிய வேண்டிய நிலையில் இருக்கிற நாம இன்னைக்கு சரியான சத்தியத்தை அறியாதனால பல நிலைகளில யாரை பயன்படுத்திக்க முடியும், பயன்படுத்தவே முடியல. சில கிறிஸ்தவ வட்டாரங்களை பார்த்தீங்கன்னா, ஐய அண்டீசென்ட் ஆகி யார் வேணாம், யார் எனக்கு வேணாம், என்ன கத்துறாங்க பாருங்க. சில பேர் ஆவியில நிரப்புறன்னு சொல்லிட்டு புத்தகத்தை பைபிள் எல்லாம் போட்டு ஆளுங்களை போட்டு மிதிச்சு அப்படியே உருட்டா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்லா ஆண்டவருக்கு வந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா குடிக்க முடியாத ஆட்கள் அப்படி உருவாங்க அப்படின்னு நான் பார்த்த அனுபவங்கள் இருந்தோம். இப்படி பல நிலையான அப்படியே பார்த்தீங்கன்னா சில பேர் ஓயாம கைத்தட்டுவாங்க. என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் அடக்க முடியாத சிரிச்சவங்க பார்த்திருக்கிறேன். சில பேர் அடக்க முடியாத அழுதவனையை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பல வித்தியாசமான நிலைகளில இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பார்க்கிறேன். நீங்க ஆனா வேதம் சொல்லுது,
தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டபடி அவங்க என்ன பண்ணாங்க? நிரப்பப்பட்டாங்க. 2 காரியத்தை சொல்றேன். 2 காரியத்தை விளக்க எனக்கு நேரம் கிடையாது. கவனிங்க. நிரப்பிடுதல் என்பது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் என்பது இன்னொரு காரியம். ரெண்டும் படிச்சுக்கூடாது. ரெண்டுத்தையும் கவனிச்சு பாருங்க. மேல்வீட்டு அறையில 120 பேரு ஒருமனப்பட்டவங்களாக ஜெபத்துல இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறாங்க. அக்கினிமயமான நாவுகள் யார் நடக்காம இது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் ஏற்றுக்கொடுத்த இந்த ஞானஸ்தானம் எதையுமே நிற்கும். இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷைகளை பேசினாங்க. இந்த அந்நிய பாஷைகள் நிரப்பிடுதல் சில பேருக்கு குறைவுபட்டது, சில பேருக்கு அதிகமா இருந்தது. இவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசினாங்க என்று சொல்லப்பட்டது. ஆனா அந்த நிரப்பிடுதல் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்ச்சியா என்ன பண்ணினே இருக்குன்னா ஆகிய நிரப்பி இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா. ஆனா பொதுவா சபை என்ன பண்றதுன்னா எப்ப ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ப நிரம்புறாங்க, எப்ப ஆவியில நிரம்பி பாக்குறாங்க, எப்ப ஆவியில ஜெபிக்கிறாங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் இன்னைக்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது, ஆவியில பாடக்கூடிய அனுபவமும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 பேர் யாராவது ஒருத்தர் பேசினா அடுத்தவங்க பேசக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு எது பிடிக்கிறது இந்த சத்தம் எனக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு அபிஷேகம் எனக்கு எல்லாம் வேண்டாம் 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 சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மூன்று விதமான கூட்டங்கள் ஆவியில ஆவியில என்ன பண்ணாங்க? நிரம்பி இருந்தாங்க. ரெண்டாவது எபேசு சபைய என்ன பண்ணாங்க? அவங்க நிரம்பி அவங்க காணப்பட்டாங்க. மூணாவது வந்து என்ன பண்ணாங்க? அவங்க நம்பி ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் யார் மேலாம் வந்து இறங்குனாங்களோ அவங்க தான் அந்நிய பாஷைகளை பேசினாங்க. இன்னைக்கு நம்முடைய அனுபவத்தை நம்ம பார்த்துக்கணும்னா இன்னைக்கு அந்நிய பாஷைகளை பேசுறதும், கை தட்டுறதும், பரவசப்படுறதும், துள்ளி குதிக்கிறதும், நடனமாகிறதும், தலையில விழுந்து பொருளும், இது போல பலவிதமான அனுபவங்கள் இன்னைக்கு அனுபவங்கள்லாம் மாறிச்சு. இது நானே ஆவில வளர்ந்த நாட்கள் இப்படியாப்பட்ட ஜனங்களை தான் நான் நிறைய பார்த்தேன். அபிஷேகத்துல நடந்துறாங்கன்னா அப்படி பண்ணுவாங்கன்னா அப்படியே கை பயங்கரமா கட்டுவாங்க. ஆனா அந்த கை தட்டுறது, கீழே ஊசுறது, சிரிக்கிறது, தட்டுறது, போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்திலே கிடையாது. பரிசுத்த ஆவியானவராக இயேசு நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அளவுக்கு அதிகமா அவரெல்லாம் இப்படியெல்லாம் செய்தா மாதிரியோ, சீக்கிரம் செய்தா மாதிரியோ, அப்போஸ்தலர் சபை செய்தா மாதிரியோ வேதத்துல இத காரணம் காட்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் கட்டாயமா சொல்றது நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நமக்கு ஒரு போராட்டக்கமை இருக்கு, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், இவனை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை பலம் தேவை,
நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வேணும். இப்படியாப்பட்ட நெருக்கத்துல இருந்த ஜனங்களுக்கு தான் ஏற்று சொன்னது, உங்க இறுதி கலங்காது இருக்கட்டும். நாங்க யார் அனுப்புவேன்? ஏற்றவரனாகிய பரிசுத்த ஆவியானவரை. அப்ப இன்னைக்கு ஆவியில நிரம்பி இருக்கிற அடையாளங்கள் இருக்கும். ஏன் ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கணும் என்ற ஒரு சில காரியத்தை காண்பித்து இன்னொரு முறை கட்ட என்னுடைய ஆழமான காரியத்தை ஒரு காரியத்தை நீ பார்த்தீங்கன்னா, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை சாத்தானுடைய சோதனைக்கு சோதனை யார் கொடுத்தது? சோதனை இல்லாத மனுஷன் யாரு? எத்தனை பேர் ஜெயித்து, எத்தனை பேர் தோற்று? வாழ்க்கை முழுதுமா எப்படி இருக்குன்னா, பல பிரச்சனைகள் நமக்கு என்ன நிக்குது, பல ஆசைகள், பல தேவைகள் நமக்கு சோதனைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. எதை ஜெயிக்க முடியல, எதை ஜெயிக்க முடியல, நிச்சயங்களை ஜெயிக்க முடியல. சத்துரை எங்க கொண்டு வந்து போட்டு இருக்கிறான். இன்னைக்கு பெருமையை ஜெயிக்க முடியல, என்ன பண்ண முடியல. பலவிதமான காரியங்கள், சோதனைகள். ஏன்னா சாத்தானுக்கு சோதனைக்காரன் ஒரு பேர். இப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே சாத்தானால சோதிக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறது. சோதனை ஜெயிச்சு யாரும் தோத்தாங்க. என்ன பண்ணாங்க? லூக்கா 4:8 வாசிங்க. ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் காலில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, பற்பல சோதனைகளை இயேசு புத்தகம் கொடுத்துதான் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவராய் இருந்ததுனால பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு சாத்தானுடைய சோதனை அப்போ உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனை இல்லாத மனுஷர்கள் கிடையாது. சோதனை அங்க பல பிரச்சனைகள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு, பல ஆசைகள் நமக்கு இருக்கு, பல நிலைகளில நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா சோதனைகள் நம்ம தடுமாற பண்ணுது, சோதனைகள் நம்ம பயப்பட வைக்குது, சோதனைகள் நம்ம கோடையா மாற்றுது, சோதனைகள் நம்மள என்ன பண்றது தெரியாம அப்படியே ஸ்தம்பிக்க செய்யுது. இந்த சோதனைகளுக்கு வெளிவருவதற்கு, இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவராலே நீயும் நானும் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணா. எப்பவுமே என்ன பண்ணிருக்கணும். ஆனா நமக்கு எப்படியா மாறி போச்சுன்னா, நான் பாட்டு பண்ணாதான் யாரு வருவாரு? யாராவது எப்பதான் பேசலாம். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஏஞ்சாலும் நின்னாலும் பேசக்கூடிய அனுபவம் யாருக்கு இருக்கணும்? ஆவியிலே நிறைந்திருக்கிற அனுபவத்துல நாம காணப்பட வேண்டிய நிலையில வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய நாம இதை வளர்ந்து
நம்ம கண்ட அனுபவம், நம்ம நடந்தப்பட்ட நிறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா ஆவியில நிறைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்ல பாட்டு பாடிதான் இருப்பாங்க. இவங்க எத்தனை பாட்டு பாடுறோம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது அவனால. ஏன்னா அவன் பாடுற பாட்டுக்கு இவங்க கைத்தட்டுக்கு என்ன சத்தம் பாடாது. அப்பதான் அவன் எகிரி குதிச்சு நான் தப்ப 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 குதிச்சு இருக்கிற பைபிள் தான் மிதிச்சு 4 பேரை கீழே விட்டு தட்டி அது எங்கேயா போய் இவங்க விட்டு நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு அனாயிட்டிங் நீங்க பார்த்து இவ புதுசா வரணும் பார்க்கலாம். ஐயோ என்ன அனாயிட்டிங் வாங்க அப்படியே வந்து டீசெண்டா உட்காந்து டீசெண்டா ஏற்றினாங்க. இதுவும் தேவை, இதுவும் ஏன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கு, அவருக்கு சோதனை இருக்கு, அவருக்கு இக்கட்டுகள் இருக்கு, அவருக்கு நெருக்கங்கள் இருக்கு, அவனும் போராட வேண்டிய பல காரியங்கள் இருக்கு. அவன் வாழ்க்கையில ஜெயம் இருக்கணும். ஜெயம் எடுப்பதற்காகவே கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உன்னை வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து சொன்னாரு, நான் இருந்த ஸ்தானத்துல உனக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி தருவேன். அவர் என்னைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னாரு. அவரோடு கூட இருக்கிற அனுபவத்துல நான் குறைவு பண்ண என்ன பண்ணல. கொஞ்ச நேரம் அந்நிய நம்ம பேசிட்டோம், ஒரு பாட்டு அண்ணாக்கு கலங்கி போச்சு, கொஞ்சம் அதிகமா நம்ம ஆகிற பேசிட்டோம்னா நாமளே நினைச்சிக்கோம் பவர்ஃபுல்லா நமக்கு இருக்கிறது. இவர் அந்நிய வாழ்க்கையில பேசினே அது ஏன்னா ஆயிரம் இறங்கும்போது அந்நிய வாழ்க்கையில பேசினாருன்னு அப்போ மேலே ஆச்சு. எபேசு சபையில ஆயிடுச்சு. கொஞ்ச வீட்டுல பேசினே இருக்கும் போதும் தாவியானவர் இறங்கினாரு, அந்நிய வாழ்க்கையில பேசினாரு. பேசுறது தப்பு நாங்க சொல்ல வரல. ஆனா அந்த ஆவியில நிரம்பி இருக்கிற போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? இப்ப நான் ஆவியில நிறைந்திருந்தேன்னா என்ன என் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கணும். எது நான் எதிர்பார்க்காதையே இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பிரதாயமா என் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில ஜெயத்தை விட தோல்வியதான் அதிகமா நான் ஊழியம் வந்த சபைக்கு ஒழுங்கா வரேன், செய்ய வேண்டிய காரியத்தை நான் உண்மையா தான் செய்வேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு போராட்டங்களில சோதனைகளில ஜெயம் என்பது எனக்கு என்ன? ஏன்னா இயேசுடைய வாழ்க்கையில இயேசு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரான நிரப்பப்பட்டார். ஆனா சாத்தான் கொண்டு வந்த எந்த சோதனையிலையும் இயேசு தோற்று போகவே இல்லை. எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டாரு. எப்படி ஜெயிச்சாருன்னா அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கிற அனுபவம் தேவ பலத்தில நிரம்பி சாத்தானுடைய சோதனைகளை ஜெயிக்கிற அனுபவமா நம்முடைய அனுபவம். ஆனா இதை விட்டுட்டு நாமளே திருப்தி என்ன பண்றோம்? இன்னைக்குதான் நிறைய பேசினாங்க. எப்ப பேசினாங்க? ஏன் பேசினேன்? என்னுடைய விளைவு என்ன? இதனால என்ன நடந்தது? சரியா? முதல் காரியம் என்ன ஆச்சு? ஒரு காரியம். இரண்டாவது காரியம் லூக்கா முதல் அதிகாரம் 41 45 வருஷங்கள் வருது. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவர் வயிற்றிலிருந்த பிள்ளை துணித்து எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்ப்பத்தின் கனியும்
ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. எலிசபெத் கவனிக்க, மரியா 2 பேர். மரியா டீனேஜ், கல்யாணம் ஆகல. எலிசபெத் வயசானவர். 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரால? யாரால? இவங்க அந்நிய பேசியிருப்பாங்க மாட்டாங்களா? அது சொல்லப்படுறது. நான் நினைக்கிறேன் பேசியிருப்பாங்க. ஆவியில நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கிற மரியாதை மிக பெரிய வயசுல இருக்கிற எலிசபெத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இவ ஆசீர்வதிக்கும் போது எலிசபெத் வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ளி, வயசான எலிசபெத் வயிற்றுல சின்ன இருக்கிற மரியாதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இந்த எலிசபெத் தான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கஷ்டம். இன்னைக்கு ஆவியில நிரப்பப்படக்கூடிய நாம யார, எப்போ, எந்த சூழ்நிலையில யார் ஆசீர்வதிக்க? என்ன வயசு? உறவுதான். இத்தனைக்கும் எலிசபெத் மரியாதை யாருன்னா உறவினர், ரொம்ப வயசானவங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப ரூதி இருக்கு, இருக்கிறான். இவன் ஆட்சியில நெருங்கி ரூதி ஆசீர்வதிச்சா ரூதி ஆசீர்வாதம் ஏற்பட்டான். நம்ம வயசை பார்ப்பாங்க, ஒரு தராதரத்தை அளவிட பார்ப்பாங்க, யார் யாரும் பார்ப்பாங்க. ஆனாங்க மரியாதை பாருங்க, தேவனுடைய கட்டளை மீறாதவங்க சகலை அவன் எலிசபெத்தான். தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தவங்க, தேவ சமூகத்துல நின்றவங்க, ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஆசாரிய குடும்பத்துல இருந்தவங்க, இப்பேற்பட்ட நிலையில இருந்தவங்க. அவ கற்பம் தெரிஞ்சு இருக்கிறா. இவன் மரியாதை ஆவியில நிரப்பப்பட்டவளா எலிசபெத் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆவியில நிரம்பக்கூடிய அடையாளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை அவங்க சலிக்க மாட்டாங்க, மற்றவங்களை கொலைபேசி இருக்க மாட்டாங்க, மற்றவங்களை அற்பமா நம்பிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியானவராக நிரப்பப்பட்ட மக்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய அடையாளம். ஆவில நிரம்பின அடையாளம் என்னங்க? இப்ப நான் பாக்குற யாராவது காட்டு பார்க்கலாம், இல்ல வெளியெல்லாம் காட்டு. நான் சொல்லுவேன், ஆராதனை முடிஞ்சுட்டு சொல்லுவேன், எல்லாம் பிளஸிங் எல்லாம் போட்டு சொல்லுவேன், ஒருவர் வாழ்க்கை கொண்டு துணிக்காட வாசல் வச்சுக்கிற பொம்மை மாதிரி இருக்குங்க. நம்ம வாயத்தான் என்ன பண்ணாது கவனிப்ப, ஆவியிலே அணுக்கொண்டு இருக்கிற ஆவியினால நிறைந்திருக்கிற வசனத்தை கொண்டிருக்கிற நீ, தேவ வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கிற நீ, தேவ வசனத்தினால மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அனுபவத்துல எந்த அளவுக்கு நீ வளர்கிறாயோ அந்த அளவுக்கு ஆவியில நிறைந்திருக்கிறாய் என்ற நிலையில நீ காணப்படுகிறாய். என்ன பண்ற? ஆவியில நிரப்பப்படுறதுன்னா என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சாணி மெதிக்கிற மாதிரி மெதிக்கிறதும், களிமண் மெதிக்கிற மாதிரி மெதிக்கிறதும், அப்படியே ஒண்ணு பேசுறான், நம்ம சத்தத்தை விட அதிகமான சத்தத்தை காட்டி பேசுறதும் இவங்க சூப்பர் அனாக்கிங் நினைக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நடத்தப்பட்டுட்டாங்க. அது அவங்க குறைச்சிட மாட்டேங்க. ஏன்னா நடத்தப்பட்டதும் கண்டதும்
எப்படியாப்பட்ட நிலைமை? ஆனா வேதம் இப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கல. வேதம் நமக்கு இப்படியெல்லாம் இவங்க எல்லாம் ஆவியில நிரப்பப்பட்டவங்க தான். ஆவிய அறுபதாம் பெற்றவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எலிசபெத்தும் மரியாதை ஆவியில நடந்தவங்க தான். தேவ தூதர்களோட பேசினவங்க தான். ஆனாலும் இவங்க பாத்தீங்கன்னா வயசு வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆவியில நிரப்பப்பட்டவங்க சின்னவங்க பெரியவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, பெரியவங்க சின்னவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னைக்கு நாம யாரு 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 ஒவ்வொரு வயது போகுது. சாத்தானுக்கு கொண்டாடுமா என்ன பண்ண வாயை தந்து ஆசீர்வதி பாதுகாப்பு சிஸ்டர் கர்த்தர் வந்து நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் உங்க மேல வர போறாரு. பிரகாசிக்க போறீங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் தீர போகுது, பிரச்சனை தீர போகுது. நிச்சயமா என் வார்த்தைகளை ஆண்டவர் உங்க ஆசீர்வாதம். அது முகம் மனதா இல்லையான்னு பாரு. 1000 கஷ்டம் இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், இன்னைக்கு சபைக்கு வரணும் என்ன பண்றாங்க தெரியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு என் கஷ்டத்தை சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தான் என்ன பண்ணணும்? எனக்கு தீவிரத்தா இருக்கணும். அந்த தேவன் யாரோட பேசுவாருன்னா, அந்த ஆதியானவர் யாருக்குள்ள இருக்கிறாருன்னா உனக்குள்ள எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை பேசக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உனக்கு எனக்கு தான் இருக்கு. ஆசீர்வதிக்க வேண்டிய நீங்க நானும் ஆசீர்வதிக்க தவறும் போது என் ஆவி அங்க அணுகி தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைபட்ட போது அதனால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போகும். ரெண்டாவது என்ன அனுபவங்க? மூணாவது ஒரு அனுபவம். லூக்கா 1:60. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகரியா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் பேசினார். நான் பாருங்க எப்படி பேசுறேன். என்ன பண்ணாரு? சகரியா தீர்க்கதரிசி ஆசாரியனா சொல்ற சத்தியம் கேட்டது மாதிரி பல வருஷங்கள் எனக்கும் புரியாத அனுபவம் தான். நான் என்னதான் நினைக்க ஒரு காலத்துல நான் இப்படி கேட்டே இருக்கு ஆண்டிருக்கேன். இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்காத ஆண்டவர் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். கைகளை கட்டி இருக்கிறேன். அந்நிய பாஷையில பேசி இருக்கிறேன். விதவிதான் ரொம்ப நேரம் நான் பேசி இருக்கிறேன். ஆனா மற்றவங்க பேசி அந்த அனுபவம் தான் ஆண்டவர் இருக்காரு. அப்ப மற்றவங்க தான் அப்படி இருக்கிறாங்களே எது அனுபவமா பார்த்தேன்னு எதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எதுதான் அண்ணாயிரம் சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்படிதான் சூப்பர் அண்ணாயிரம் அவன் ஆவியில நடந்து இருக்கிறாங்க. ஆனா வேதத்துடைய ஆவியில நிரம்பப்பட்டவங்களுடைய அடையாளம் அன்றைய வாழ்க்கையில் பேசுறது அடையாளம் தான். ஆனா அந்த அடையாளம் இன்னும் அதிகமாக வேணும்னா இயேசு சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் ஜெயிக்க தேவ ஆவியானுடைய தரிசனம். எலிசபெத்தும் மரியாதும் ஆவியை நிறைந்தவங்களாக ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டாங்க. ஆவியை நிறைந்து என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துதல வாரி அரைப்பாங்க. வாழ்த்துதல யாரையும் கொடுத்துட்டு மாட்டான், யாரையும் குற்றம் காண்பித்து கொண்டிருக்க மாட்டான், யாரையும் அனுப்பமா பேசிட்டு இருக்க மாட்டான்,
யாரையும் என்ன பண்ண மாட்டான். இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி ஜாதி கணக்க பார்க்க மாட்டான். இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்க மாட்டான். அந்த ஆர்மியில நிறைந்திருக்கிற மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கக்கூடியவனா இருப்பான். அவன் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுவான். மற்றவங்க மூலமாக ஆசீர்வாதத்தையும் தன் வாழ்க்கையில தொடர்ந்து மூணாவது பார்த்தோம். சகரியா வயதானவர் ஆவியில் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நான் பார்த்து பேசுறது கேட்பாங்க. கேட்டா அது கொஞ்சம் அங்க உடைக்கிற மாதிரின்னா எனக்கு உனக்குதான். நீ என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். எப்ப முடியும்? நீ பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்பட்டிருக்கும் போது. நமக்கு என்ன பாக்கியம் இருக்கணும்? என்ன ஆசை இருக்கணும்? ஏன் நான் நிரப்பப்படணும்? அப்ப அறியாத ஒண்ணு, தெரியாத ஒண்ணு என்ன நடக்க போகிறதோ, சபை எப்படி இருக்கிறதோ, சபை எப்படி வளர்ச்சி அடையணுமோ, என் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எது நடத்தியுமோ, இதை அறிந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். நான் வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு போயிட மாட்டேன். பேசுறது நல்லது. ஏராளமான வார்த்தைகள் நான் பேசுறேன். அதிகமாக 4 வார்த்தை பேசினேன். அப்ப ஆவியில நிரப்பப்பட்டு என்ன பண்ணணும்? எதை கேட்கணும்? வாழ்க்கைக்கு மட்டும் போதாது. அப்ப தீர்க்க தரிசனமா இன்னைக்கு என்ன வேணும்? அப்ப நிறைவேற்றப்படாத எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. வசன தாகம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு நமக்கு இயேசுவை போல தேர்ந்தவாளனாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர வளர்ச்சி அடையணும். அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:53. அவன் பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பினவனாய் வானத்தை அனுபவித்து தேவனுடைய மகிமையும் நியாய சங்கத்துல விசாரணைக்காக இருக்கிறார். என்ன பண்ணீங்க? கூட கூட கவனிங்க. இவன் மேல குற்றம் சுமத்தப்பட்டு கல்வியை கொள்ளுகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுது. ஒரு பெரிய பிரசங்கம் பண்றான். பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள்லாம் மனம் தெரிவித்த பல்ல எரிகிறாங்க. நரன்னு பல்ல எரிகிறாங்க. யார கொள்ள நினைக்கிறாங்க? கல் எடுத்து அடிக்கி பொண்ணு நினைக்கிறாங்க. ஆனா அது போல நிலைகள் இல்ல. தேவன் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு பரலோக தரிசனத்தை பாருங்க. ஆவினால நிரப்பப்பட்டவங்க என்ன பண்ணுங்க? அவங்க பரலோகம் தெரிஞ்சா பல்லத்தை அறிவித்தார். என்ன நடக்குது? நான் சொல்ற இந்த அனுபவத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பூமின்னு சொல்லணும். யாரா இருக்கிறேன்
எந்த அனுபவத்துல வர்றது? எந்த அனுபவம் தெரியல. எப்ப தரிசனம் கிடைச்சது? யாருக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா சும்மா 1000 தரிசனம் சொல்றாங்க. நான் அங்க பார்த்தேன், எனக்கு கூட்டு வந்தது, எனக்கு குருவி வந்தது, எனக்கு இந்த பூனை வந்தது, காரணம் கருப்பா வந்தா, அதெல்லாம் கிடையாது தரிசனம். பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்பட்டவனுக்கு பரலோகம் திறக்கப்படும். யாருக்கு? யாருக்கு? பரலோகம் தரிசனம் பாருங்க. அவன் பார்க்கலாம், பிதாவானவர் வலது பக்கத்துல இயேசு நிற்கிறாரு. யார் வரவேற்கிறதுக்கு? தேவாவுடைய ஆவியை வரவேற்கிறதுக்காக என்ன பண்றாரு? அவன் பார்க்கலாம். கம்மி பாருங்க, மர்மத்தை சந்திக்க வேண்டிய அந்த நேரத்துல பரலோக தரிசனத்தை பார்த்தவன் மரணத்துக்கான பயனா இருப்பான். எல்லாம் அடிக்க கல்லை எடுத்து வச்சுக்கிறாங்க. முழங்காற்படி எடுத்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆகிய அவங்க தேவனிடத்தை ஒப்பு கொடுத்து. ஏன் அந்த மரண பயம் அவனுக்குள்ள இல்ல? ஏன் அந்த திடீர் இல்ல? ஏன் இந்த அலறல் இல்லை அவனுக்குள்ள? ஏன்னா அவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டான். ஆவியானவராக நிரப்பப்பட்டவனுக்கு பரலோகம் திறந்தது. பரலோக தரிசனத்தை பார்க்கக்கூடியவனா இருந்தான். அவன் ஆவிய தேவனுடைய காரணங்களில் ஒப்பு. யாருக்கு பரலோக தரிசனம்? இப்ப கவனிங்க, அவன் சொன்னா இவன் சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எதை கேட்க மாட்டேன். சொல்லுது நடக்குதா? கடைசி காலத்துல நடக்கிற ஒரு மோசடி என்னன்னா, கண்ணை தீர்க்க தரிசனமும் கண்ணை போதகங்களும் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனா யாருக்கு தரிசனம் கிடைக்கும், யாருக்கு பரலோகம் திறக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும் என்ற சத்தியம் உனக்கு சரியா தெரியும். என்ன பண்ணுவாரு? பொறுத்துக்கிச்சுன்னா யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ஏமாட்டி போய் ஜோசியம் கேட்க போயிருக்க மாட்டேன். என்ன வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அவன் சொல்றதுக்கு எல்லாம் போடும். நாங்க இந்த காரியெல்லாம் நம்ம ஒருத்தன் சொல்லும் போது, ஒருத்தன் பேசும் போது நீ ஆவியில நடந்துச்சுன்னா இது ஆவிக்குரிய செய்தியா மாசத்துக்குரிய செய்தியா உட்காந்து எழுதுறது ஈஸியா மார்க்க போடுது. நடந்து இல்லை நம்ம ஆராதனையில் பங்கெடுக்க முழு இருதயத்தோடு, முழு தரத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவர் என்ன பண்ண ஆராதனை பண்ண. பலன் கர்த்தர்தான் பலன். மகிழ்ச்சி அவர்தான். அவர்தான் உனக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வர முடியும். அவரால் உனக்கு தரிசனங்களை கொடுக்க முடியும். அவரால் சத்துடைய தந்தங்களை பெற்று தர முடியும். அவரால் தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய அனுபவத்துல உன்னை வழி நடத்த முடியும். எவ்வளவுதான் பண்ணாலும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய அனுபவம் வேணும்னா இந்த 10 ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு வேணும். 5வது அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் கூடியிருந்த இடம் வசித்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? தெரியாது. ரொம்ப நல்லதா இருந்த மாதிரியும் அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள விட மோசமான அனுப்பியும் நானும் தான் என்கிட்ட வந்தாங்க, உங்ககிட்ட வந்தாங்க சொன்னாங்க. ஆவியில நடக்கணும் என்ன பண்ண மாட்டான். அவன் பயப்பட மாட்டான். கவனிச்சுட்டாங்க. ஆவியில நிறைஞ்சவன் ஊழியம் செய்வான். ஊழியம் செய்யாம இருக்க மாட்டான். ஆவியில நான் நிறைஞ்சிருக்கிறேன், ஆவியானுடைய அனுபவம் எனக்குள்ள இருக்கு, ஆவியில பலன் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்ற ஒருத்தன் ஊழியம் செய்யாம இருக்க மாட்டான்.
அடுத்தவன் கிட்ட இயேசுவுக்கு சொல்லாம இருப்போம். நீங்க நம்ம அனுபவம் அப்படி இழுத்து நிக்க வச்சா கூட பக்காதி யாருன்னு சொல்ல முடியல. சொல்ல 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 ஒண்ணு வந்து கூட ஒட்டுவான். என்ன பண்ணினே என்ன பண்ணினே எனக்கு தெரிந்து பண்றாரு எதுக்காக? எனக்குள்ள வந்திருக்கிறது உனக்குள்ள இருக்கிறது எதுக்காக? நானே அன்னை சரி அம்மா பேசி நானே பேசினேன், நானே சாண்டினேன், நானே உக்காந்தீங்க, நானே பரவசப்படுறேன். அப்படி வாடி எதுக்காக? என்ன செய்யறேன்? ஜெபம் பண்ணும்போது 4 வார்த்தை பேசுறேன். 4 பேர் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, 4 வார்த்தை பேசுறேன். மற்ற நேரத்துல வாயை திறந்தா எதை பேச மாட்டேன்? அந்நிய பாஷையில பேச மாட்டேன். வேற ஏதாவது அந்நியாய பாஷையில பேசுகிறது. பேசுவாங்க, இவங்களை பத்தி பேசுவாங்க, இதை போட்டு பார்ப்பாங்க, அது என்ன ட்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது எப்படி வந்து பார்ப்பாங்க, எதை பேசுவாங்க? ஆவியில நிறைந்து இருக்கிற அனுபவம் எதை பேசுறது? எப்படியாவது பரவாயில்ல, அவன் என்ன சத்துருவான்னு நினைச்சாலும் பரவாயில்ல, மூங்கி தாரையில ஒரு ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. யாருக்காக? 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 அந்த அனுபவம் அதுல சந்தோஷப்பட வைக்கணும். ஆவின் அனுபவம் என்ன பண்ண வைக்கணும்? என்ன பலன்? பலன் முன்னே கிடையாது. பலன் எனக்கு தேவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆவியில நிறைஞ்சி இருக்கிற நிலை வரும்போது ஆவியானவரும் வாழ்க்கையை ஏற்க ஆரம்பிப்பாருன்னா சத்துடு வெள்ளம் போல வந்தாலும் அவன் யாராவது வருவோம். கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலையும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா என் சொந்த வெள்ளத்துல இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வெள்ளத்துல கடைசியா அவர் வந்தாருனாவே நீலாவுக்கு சார். அப்போ 1:8 பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நினைச்சு என்ன பண்ணுவீங்க? நம்ம பேரண்ட் எப்ப அடைய முடியும்? சண்டை போட்டு நின்றுக்காங்க. பல ராஜ்யங்களை சமாதிக்குள்ள தள்ளினவ இன்னைக்கு சமாதிக்குள்ள படுத்து கிடக்குறான்னு பிரியப்பட்டவர்களுக்கு அவர் சாகுனா பல சாம்ராஜ்யங்கள் எங்க போயிட்டு சமாதி ஆயிட்டு. ஒரு பெண்ணுக்காக ராஜ்யங்கள் அழிச்சு சேர்த்தாங்க. யாருக்காக? யாருக்காக? ஒரு பெண் நிமித்தம் பல சாம்ராஜ்யம், பல உயிர்கள் அழிச்சு எதுவுமே பண்ண முடியல அவங்களால. ஏன்? அதனால வேதம் சொல்றது, நாவியை அடக்க முடியாத மனுஷன் மதிலிருந்த பாரான பட்டணத்தை போல இருக்கிறான். அப்போ ஆவியில தோணக்கூடிய அந்த ஆசைகளை எல்லாம் தேவனுக்கு ஏற்ற நிலையில காணப்படணும்னா அதை அடக்கி ஆள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லைன்னா நம்ம பலவீனமான எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். புரியுதா? இல்லைன்னா இன்னும் பழையபடி அப்படியே கை கட்டிக்கணும், இதே நம்மளை திருப்திப்படுத்திப்போம். இந்த சத்தியம் கேளுங்க, ஜபத்துல கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நானும் கேட்க, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். ஆண்டவரே மற்றவங்க ஆசீர்வதிக்கக்கூடிய அனுபவம் வேணும். ஆவியில நினைஞ்சு தீர்க்க தரிசனம் பேசணும். நான் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனங்கள் எனக்கு கிடைக்கணும். தைரியமா எல்லாரையும் ஏற்று சொல்லணும். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஆவியில நிரப்புங்க. அப்ப நிரப்பப்படணும். நிரப்பப்படக்கூடிய அனுபவம் குறைவுப்படலாம்.
ஆனா நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிற அனுபவத்துல நீ நான் வளர்த்தேன். இது குறைபடணும். சில பேர் நாளைக்கு பெற்றுக் கொள்ளலாம், சில பேர் 4 வருஷம் கழிச்சு பெற்றுக் கொள்ளலாம், சில பேர் பெற்றுக் கொண்டிருக்கலாம்.